என்ன ஏதென்று கேட்டுட்டு வர சென்ற என்னுடைய கணவர் இதுவரையில் வரவில்லையே. நான் எங்கத்தான் போவேன் எங்கத்தான் வருவேன் எனக்கே ஒன்று தெரியும். சரி சரி இன்னும் கொஞ்சம் போய் தேடி பார்ப்போமே. துரும்புவால் காத்தலைக்கு முன்னால் அள்ளி எடுத்து வாரி அணைத்து பல முத்தங்கள் பதிக்க வந்திருக்கிறது. ஆமா நீங்கள் யாரு? உங்க அம்மா தாலியா இருக்கும். எங்க அம்மா தாலியா இருப்பா. பின்னாடி இந்த கேள்வி கேட்டா இந்த நாட்டுல யாரும் தெரியாத ஆளே கிடையாது. உங்களை பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாது. அப்படியா சொல்லிட்டேன். ஆமா நல்லா இருக்கிறதுனாலதான் சிரிக்கிறேன். இந்த நாட்டினுடைய ரதகஜ துரகமதாடி என்று சொல்லக்கூடிய நாட்டு வகை சேனைகளை அடக்கியால் திறம்படுத்து ஒரே தளபதிய விஷப்பொடி தளபதியாரா? வணக்கம் வணக்கங்க. தளபதியார் என்று ஒரு மரியாதை கொடுத்தா ஒரு பெண்கள் மேல கை வச்சு பேசுறீங்க. இல்லம்மா உன்னை பார்த்ததுமே எனக்கு அம்பு ரொம்ப அதிகமா வந்துச்சு. அதனால நல்லா என்ன வாசத்துக்கு தான் வந்தான். என்ன வாய்த்துக்கு வந்தேன்? வேற எப்படியா? அப்படியே வாய்த்துவாங்க. ஆமா பேர் என்ன சொன்னேன்? என்னுடைய பேர் வந்து கலைச்செல்வி. கலைச்செல்வி உன்னை தேடி நான் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன் தெரியுமா? எதற்காக வந்திருக்கிறீங்க? மலரை தேடி வந்து எதற்காக வருகிறது? அந்த மலரை ருசி பார்ப்பதற்காக வருகின்றது. இனிப்பை தேடி எறும்பு எதற்காக வருகிறது? அந்த ருசியை ருசி பார்ப்பதற்காக வருகிறது. உன்னை தேடி நான் எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக வந்திருக்கிறேன்? அக்கிங் பக்கிங் பண்ணலாம். அக்கிங் பக்கிங் அப்படின்னு எனக்கு ஒன்று என்னடா அது வம்பா போச்சு. வந்ததும் அக்கிங் பக்கின்ற வம்பா போச்சுன்ற என்ன தெரியாதுன்னு சொல்றியே. வம்பா போச்சே வம்பா தான் போச்சு. அது கூட தெரியாதுங்க. நேரங்கால தெரியாது. இந்த நேரத்துல வந்து மியாமியான்றிய எங்கன்னா கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்குது. சத்தியமா தெரியாது. அறியாத பொண்ணு. ஆமா காதல் பண்ற நான் கத்திரிக்காய் முருங்க அறிஞ்சிருக்கிறேன். இருந்தாலும் நீங்க பேச வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்லுங்க. ஓலகாட்லாண்டிய இந்த ஊரு மரமேரியா? பின்னாடி மரமேரியா? ஏன்னா எங்க ஊரு ஏரிக்கார வரும் 10 பனைமரம் இருக்குது. வாய வந்து ஓலை வெட்டி கொடுத்துட்டு வருவேன். போடியம்மா என்ன ரொம்ப மோசக்காரியா கேறீங்க. நான் என்ன மோசம் பண்றேன்? பின்னாடி என்ன போய் அவ்வளோ பனைமரத்துல ஏற சொல்றேன். என்ன நான் இங்க ஏறலான்னு வந்துக்கிறேன். பின்னாடி 5 அடி உயரத்துல ஒரு மரம் சோக்காக்குது. நான் பண்ண மரம் என் மேல ஏறலான்னு வந்துட்டு நல்லா ஜோரா ஏறுவேன். சிரிக்காதே சிரிக்கட்ட பையா. சிரிக்காத போடியம்மா நீ அது மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காதா? நான் போட்டு சரிம்மா மாவா இருக்கிறாரு. அவரு தவிர நான் வேற யாருமே மாமா என்ற வார்த்தை என்னுடைய நாவால வராது. வந்ததை பார்த்துட்டு போடா. மாம்பழத்து மாம்பழத்து கொடியை போன்ற இடையாகி மடல் வாழை தொடை பையா நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செய்ய என்னாதையா உன்னுடைய முகத்துல காரி முடியா? பாப்பா என்னப்பா கனியனை ஏறிய சுவை பனிமலர் ஏறிய இவைகளை சுவைக்கிற சுவையே எனினோ காலை செலிய உதட்டு நல்ல
அதுக்கு என்ன சொல்ல வர? அந்த சொய்பாக்கிற உதட்டுல குடுகுடுன்னு ஓடியாந்து முத்தமா பாவி வந்த உடனே இந்த முத்தத்தை கேட்டு நான் முத்தத்தை கொடுத்து விட்டு வந்த வேலையை பார்த்து நானும் போயிருப்பேன். தாயே புள்ளியார் அப்பன்டா. புள்ளியார் அப்பாவா? அப்பாடா. வயிறு பெருசா இருக்கு. அம்மா மாசமாயிட்டாலோ என்ன ஒண்ணு புள்ளியாருக்கு தான் வயிறு பெருசா இருக்குது. உண்மைக்கு இருக்குது. எனக்கும் அதே மேட்சிங் தான். இது எத்தனை மாசம்? பண்ணி பாருடா. சலோ இந்த அழகி பார்த்த பிறகு மரத்துக்கு மரத்துக்கு குரங்கு தவற போல இருக்குதுடா. குரங்கு குரங்கே தான் நீ. நான் பண்ண பாவமா இந்த சத்தியமா கடுகால உனக்கு புண்ணியம் பண்ணல. நீ எங்களுக்கு பாவம் பண்ணிக்கிறீங்க. எங்கெல்லாம் கை வச்சு அடுத்த வாடு வைக்கிற பாத்து அதான் நீ குரங்கு பாருக்கும். அதனோட புத்தியே மாறாது. ஏன்னா நீ வந்து மத்தான் குரங்கு. நான் திம்முன்னு கண்டா. ஐயோ சிரிப்பாக கண்டா. வரியா நல்லா வரியா? ஏய் நீ எவ்வளவு இருந்தா என்னிடத்துல ஆடி பாடுனா சரி, உன்னுடைய இச்சைக்கு மட்டும் என்னால இணங்கவே முடியாதுடா. அட மதியில கூட உன்னுடைய காதல் ஒரு கேடா. மரியாதை சொல்றேன். வந்து வை பார்த்துட்டு போன